அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய அடுத்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியானது பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். அதாவது ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு அதில் நடக்கின்றவைகளை மிகவும் சுவாரஸ்யமாக உங்களுடைய மொழி நடையில் உங்கள் குழுவில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு அழகிய செயல்பாடு. இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் என்பது உங்களுடைய ஆங்கில அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்கு மிகவும் ஒரு பிரயோசனமான ஒரு விடயமாக அமையப் போகின்றது. இனிவரும் காலங்களில் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகின்ற பேசேஜ் ரீடிங்காக இருக்கட்டும், அல்லது ஸ்டோரி நரேட்டிங்காக இருக்கட்டும், அல்லது ரைட்டிங் காம்ப்ரஹென்ஷனாக இருக்கட்டும், அவை எல்லாவற்றுக்கும் இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் தான் ஒரு மூலாதாரமாக அமையப் போகிறது. எனவே இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் பாடத்தை மிக தெளிவாகவும் ஒழுங்காகவும் கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆங்கில அறிவை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கே நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தோடு இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷனை செய்வது எப்படி என விளங்கப்படுத்த போகிறேன். அதனை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய மொழி நடையில் நீங்கள் உங்களுடைய பிக்சர் டிஸ்கிரிப்ஷனை உங்களுடைய குழுவில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். In this lesson, you can learn how to describe a picture in English. இந்த பாடத்தில் ஒரு புகைப்படத்தை நீங்கள் எவ்வாறு விவரிக்கலாம் என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். Describing a picture is very useful to improve your speaking ability. ஒரு படத்தை பார்த்து அதனை விவரிக்கும் முறையானது உங்களுடைய ஆங்கிலம் பேசும் திறமையையும் அறிவையும் மேம்படுத்திக் கொள்வதற்கு உதவியாக அமையப் போகிறது. You need to find out a picture and try to describe it in your own words. ஏதோ ஒரு புகைப்படத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதனை மிகவும் சுவாரஸ்யமாக உங்களுடைய மொழி நடையில் நீங்கள் விவரிப்பதற்கு பழக வேண்டும். It's also a good way to practice your general English skills. அத்துடன் இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் முறையானது உங்களுடைய பொதுவான ஆங்கிலத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் உங்களுக்கு உதவியாக அமையப் போகிறது. Take an interesting picture and try to describe it in English. ஏதோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு புகைப்படத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு அதனை ஆங்கிலத்தில் விவரிக்க வேண்டும். You can practice your speaking and learn some new English vocabulary. அத்துடன் நீங்கள் ஆங்கில அறிவை மேம்படுத்திக் கொள்ளும் அதே வேளை பல புதிய சொற்களையும் நீங்கள் கற்றுக்கொள்வதுடன் உங்களுடைய சொற்களஞ்சியத்தையும் நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு அமையப் போகிறது. In this lesson, you can learn how to describe a picture in English in clear, detailed language. இந்த பாடத்திலே ஒரு புகைப்படத்தை எவ்வாறு நீங்கள் தெளிவாகவும் மிகவும் விளங்கக்கூடிய வகையிலும் விளங்கக்கூடிய ஒரு மொழி நடையில் அதனை எப்படி விவரிக்கப் போகிறீர்கள் என்பதைத்தான் இந்த பாடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். What is the best way to start your description? உங்களுடைய இந்த விவரிக்கும் முறையை எப்படி அழகான ஒரு சிறப்பான ஒரு முறையில் நீங்கள் ஆரம்பித்து கொள்ளலாம் என்பதை நாம் பார்ப்போம். இவ்வாறு ஏதோ ஒரு புகைப்படத்தை நீங்கள் முதலில் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அப்படி தேர்ந்தெடுத்த அந்த புகைப்படத்தில் அங்கே காணப்படுகின்ற காட்சிகளை ஏதோ ஒரே வரியில் முதலாவதாக நீங்கள் விவரிக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு இந்த புகைப்படத்தை நன்றாக பாருங்கள். எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது என நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். There are 3 cars next to the building. அந்த மண்டபத்திற்கு அருகில் 3 கார்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்று தான் இதை நாங்கள் அழகாக ஆரம்பித்திருக்கின்றோம். இப்படி அழகாக ஆரம்பிக்கும் பொழுது அதனை கேட்பவர்களுக்கு இந்த புகைப்படத்தில் இருக்கின்ற ஒரு மொத்த ஒரு அறிவும் அல்லது ஒரு மொத்தமும் ஒரே வார்த்தையில் விளங்கக்கூடியதாக எங்களுடைய ஆரம்பம் அமைய வேண்டும். அப்படி ஒரு அழகான ஆரம்பத்தை ஒரே வரியில் கொடுத்ததற்கு பின்னர் நீங்கள் அடுத்தடுத்து மிக மெதுவாக அதில் இருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும்
துல்லியமாக கேட்பவர்களுக்கு சுவாரஸ்யம் ஏற்படக்கூடிய நீங்கள் அழகாக விவரிக்க வேண்டும். பாருங்கள், there is a girl behind the car. ஒரு காருக்கு பின்னால் ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறாள். There are two boys playing in the garden. 2 பையன்கள் அந்த மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். There is a table by the window. அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் ஒரு மேசை காணப்படுகின்றது. There is a man working under the tree. ஒரு மனிதன் மரத்துக்கு கீழ் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு நீங்கள் ஏதோ ஒரு புகைப்படத்தை பார்க்கும் பொழுது அந்த புகைப்படத்தை பார்ப்பவர்களுக்கு அந்த மொத்த அந்த புகைப்படத்தில் தரப்பட்டிருக்கின்ற மொத்த அர்த்தமும் ஒரே வரியில் விளங்கக்கூடியவாறு உங்களுடைய முதலாவது வாக்கியம் அமைய வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் இவ்வாறும் கூறலாம். And also you can say, the picture shows many children playing in the garden. இந்த புகைப்படத்திலேயே காட்டப்பட்டிருக்கின்றது என்னவென்றால், நிறைய சிறுவர்கள் அந்த மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அல்லது நீங்கள் இப்படியும் கூறலாம். The picture shows a ground with many children near the tree என்றும் நீங்கள் சொல்லலாம். அந்த மரத்துக்கு அருகில் நிறைய குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று கூட நீங்கள் இதனை விவரிக்கலாம். இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அல்லது இந்த படம் எதை காண்பிக்கிறது என்றால் போன்ற வார்த்தைகளை மிக சரளமான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வதன் மூலம் இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷனை மிக அழகாக செய்யலாம். மேலும் பல உதாரணங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றன. பாருங்கள். There are 3 people cooking in a kitchen, or picture shows 3 ladies cooking together. இங்கே நீங்கள் ஒரு படத்தை குறித்து விவரிக்கும் பொழுது there are என்ற ஒரு சொற்பிரயோகத்தை பிரயோகித்து அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என நீங்கள் விவரிக்கலாம். அல்லது the picture shows என்ற வார்த்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது அங்கே நடக்கிறவைகளை இங்கே 3 மக்கள் என்று ஆரம்பிக்கலாம். அல்லது இந்த புகைப்படம் காட்டுகிறது என்று கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். You could use these phrases to describe a picture. கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தை பிரயோகங்களையும் நீங்கள் இங்கே பயன்படுத்தி கொள்ளலாம். There is என்றால் இருக்கிறது, ஒருமையை குறிப்பதற்கு there is. There are என்பது பன்மையை குறிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு சொற்றொடர். The picture shows, இந்த புகைப்படம் காட்டுகிறது என்னவென்றால் போன்ற வாக்கியங்களை, சொற்றொடர்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது பாருங்கள். Using prepositions for picture description. கீழ்வரும் prepositionகளை கூட நீங்கள் இந்த picture descriptionஇல் பயன்படுத்தி கொள்ளலாம். பாருங்கள். In the top left, மேலே இடது பக்கம். At the top, மேலே. In the top right, மேலே வலது பக்கம். On the left, இடது பக்கத்திலே. In the center, நடுவிலே. In the middle, அதுவும் நடுவிலே தான். On the right, வலது பக்கத்தில். In the bottom left, கீழே இடது பக்கம். At the bottom, கீழே. In the bottom right, கீழே வலது பக்கம் போன்ற ப்ரப்போசிஷன்களை கூட நீங்கள் அழகாக இங்கே பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போது உதாரணமாக, on the left there is a girl with a dark curly hair. அதாவது இடது பக்கத்திலே ஒரு சுருண்ட முடியும், சுருண்ட அத்துடன் கருமையான நிறத்தையுடைய தலைமயிரை உடைய ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறாள். She is holding a mango. அவள் கையில் ஒரு மாம்பழத்தை வைத்திருக்கிறாள்.
In the middle, there is a man cleaning the hall. இந்த புகைப்படத்தில் நடுவில் ஒரு மனிதன் அந்த மண்டபத்தை துப்புரவாக்கிக் கொண்டிருக்கிறார். At the bottom, we can see some packets of noodles. இந்த கீழ்ப்பாகத்திலே சில நூடுல்ஸ் பாக்கெட்டுகள் காணப்படுகின்றன. இவ்வாறாகத்தான் நீங்கள் இந்த ப்ரெப்போசிஷன்களை இந்த வாக்கியங்களுக்கு இடையிலோ அல்லது முன்னாலோ அல்லது பின்னாலோ நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக யூஸ்ஃபுல் ஃப்ரேசஸ் ஃபார் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், அதாவது பிக்சர் டிஸ்கிரிப்ஷனுக்கு உபயோகப்படக்கூடிய சொற்றொடர்கள். இன் த பேக்ரவுண்ட், இதில் காணப்படுகின்ற பின்புறத்தில். இன் த மிடில், நடுவில். On the left, there is a cat sitting on a table. இடது பக்கத்திலே ஒரு பூனை ஒரு மேசை மேல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. On the right, there is a man standing near the car. வலது பக்கத்தில் ஒரு மனிதன் காருக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். In the background, we can see blue sky and some mountains. இந்த படத்தில் பின்புறத்தில் அழகான நீல வானமும் சில மலைத்தொடர்களும் காணப்படுகின்றன. The two people are sitting at the table together. இரண்டு மனிதர்கள் ஒரு மேசையில் ஒன்றாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். The two girls in the picture are talking to each other. இந்த படத்திலே இரண்டு பெண் பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். The boy is playing with the dog while his mother is cleaning the room. இந்த புகைப்படத்திலே ஒரு பையன் ஒரு நாய்க்குட்டியுடன் விளையாடி கொண்டிருக்கிறான். அத்துடன் அவனுடைய அம்மா அந்த பக்கத்திலே அந்த அறையை துப்புரவு செய்து கொண்டிருக்கிறார். அதாவது நீங்கள் இதனை சரியான முறையில் சொல்வதென்றால், அம்மா ஒரு புறத்தில் அந்த அறையை துப்புரவு செய்து கொண்டிருக்கின்ற அதே வேளை இந்த பையன் நாய்க்குட்டியுடன் விளையாடி கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். The dogs are running through the ground. அந்த நாய்க்குட்டிகள் அந்த மண்டபத்தை அல்லது அந்த மைதானத்தை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கின்றன. Two of them are black and one in the middle is white and brown. அதில் இரண்டு நாய்க்குட்டிகள் கருப்பு நிறத்திலும் நடுவில் போகின்ற நாய்க்குட்டி வெள்ளை மற்றும் பிரவுன் நிறத்தில் அமைந்திருக்கிறது. இங்கே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் பயன்படுத்தும் டென்ஸ் ஆனது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆகும். நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை தான் இங்கே உபயோகப்படுத்த வேண்டும். அது மிக முக்கியம். ஏனென்றால் ஒரு புகைப்படத்தை நீங்கள் விவரிக்கும் பொழுது அதனை கேட்பவர்களுக்கு அவர்களுடைய கண் முன்னால் அந்த விஷயங்கள் நடைபெறுவதாக ஒரு காட்சியை அவர்கள் காண வேண்டிய கூடிய வகையிலே உங்களுடைய அந்த புகைப்படத்தை விவரிக்கும் முறையானது அமைந்திருக்க வேண்டும். ஆகவே அதற்கு மிக பொருத்தமான ஒரு காலம் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆகும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நீங்கள் விவரிக்கும் பொழுது அது அவர்களுடைய கண்முன் அந்த தருணத்தில் நடைபெறுகின்ற ஒரு ஃபீல் அவர்களுக்கு, அப்படி ஒரு எண்ணம் அவர்களுக்கு வரும். மேலும் பல அழகான சொற்றொடர்களை நாங்கள் இங்கே பார்ப்போம். ஐ சப்போஸ் இட் மைட் பி அ பார்ட்டி. நான் நினைக்கிறேன் இது ஒரு விருந்துபசாரமாக இருக்கக்கூடும். ஐ சப்போஸ் ஹி மைட் பி அ ஃபிஷர்மேன். நான் நினைக்கிறேன் இவன் ஒரு மீன்காரராக இருக்க வேண்டும். மேபி ஹி இஸ் அ டீச்சர். அவர் ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடும். மேபி ஹி கேன் நாட் வாக். அதாவது நான் நினைக்கிறேன் அவருக்கு நடக்க முடியாது என. மேபி ஷி இஸ் நாட் வெல். நான் நினைக்கிறேன் இவளுக்கு சுகமில்லை என. ஐ சப்போஸ் நான் நினைக்கிறேன். மேபி
இருக்கலாம். இட் மஸ்ட் பி, கட்டாயமாக இப்படி இருக்க வேண்டும். ஹீ மைட் பி, அவன் இப்படியாக இருக்கலாம். இவ்வாறான சொற்றொடர்களையும் நீங்கள் மிக அழகாக இங்கே பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போது இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு உதாரணத்தை நான் இங்கே உங்களுக்கு விளங்கப்படுத்த போகின்றேன். இந்த புகைப்படத்தை நன்றாக உற்று கவனியுங்கள். There are some people in the picture. இந்த புகைப்படத்தில் சில மனிதர்கள் காணப்படுகிறார்கள். It seems to be a protest. இது ஒரு ஆர்ப்பாட்டமாக அல்லது ஒரு எதிர்ப்பு பேரணியாக காணப்படுகின்றது. A Buddhist monk is lying on a bed. ஒரு பௌத்த பிக்கு ஒரு கட்டிலில் படுத்து கொண்டிருக்கிறார். Maybe he is fasting. ஒருவேளை அவர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்க கூடும். They may be protesting against the government. ஒருவேளை இவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்ப்பு காட்டும் ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என நான் நினைக்கிறேன். Some people have come to visit the monk. சில மக்கள் இந்த பௌத்த பிக்குவை வந்து பார்க்கின்றார்கள். They may be some parliamentarians. அவர்கள் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களைப் போல தோற்றமளிக்கிறார்கள். One person is taking videos of the scene. ஒரு மனிதன் நடக்கின்ற விடயங்களை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார். Most of the people in the picture seem to be discussing something. இந்த புகைப்படத்தில் நிற்கின்ற நிறைய பேர் இந்த விடயத்தை குறித்து ஏதோ ஒன்றை கலந்துரையாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பௌத்த பிக்கு இந்த உண்ணாவிரதம் இருக்கும் பௌத்த பிக்குவை பார்த்து கொண்டு நிற்கின்றார். இவ்வாறாக நீங்கள் இந்த புகைப்படத்தில் இருக்கின்ற விடயங்களை டிஸ்கிரைப் செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்த புகைப்படத்தை பாருங்கள். Look at this picture. இந்த புகைப்படத்தை பாருங்கள். There are 6 people in the picture. இந்த புகைப்படத்தில் 6 நபர்கள் காணப்படுகிறார்கள். 4 of them are ladies. அதில் 4 பேர் பெண்களாக இருக்கிறார்கள். They are having a discussion about something important. அவர்களை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு முக்கியமான விடயத்தை குறித்து கலந்துரையாடி கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. Their facial expressions are serious. அவர்களுடைய முகபாவனை சற்று வருத்தத்தை கொடுப்பதாகவும் அல்லது ஒரு ஏதோ ஒன்றை பற்றி கவலையாக அவர்கள் ஆலோசிப்பதை காட்டுகிறது. One lady is advising the others. ஒரு பெண்மணி மற்ற பெண்மணிகளுக்கு ஏதோ ஒரு ஆலோசனையை வழங்கி கொண்டிருக்கிறார். All of them are wearing office wears. இதில் இருக்கிற அனைவருமே ஒரு காரியாலயத்துக்கு செல்லக்கூடியவாறு உடை அணிந்து இருக்கிறார்கள். Maybe this is an office. ஆகவே இது ஒரு அலுவலகமாக இருக்கக்கூடும். They are on duty. அவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. அடுத்தது இந்த புகைப்படத்தை பாருங்கள். This picture shows how Sri Lankans are suffering due to this economic crisis. இந்த புகைப்படமானது இலங்கை வாழ் மக்கள் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. There are lots of people with their gas cylinders probably waiting for gas. இதில் இருக்கின்ற பெரும்பாலான மக்கள் தங்களுடைய கேஸ் சிலிண்டர்களை வைத்துக்கொண்டு கேஸுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை போல தோன்றுகிறது. All of them are ordinary people. இவர்கள் அனைவரும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த மக்களாக காணப்படுகிறார்கள். Maybe they have blocked the road to protest against the authorities. ஒருவேளை அவர்கள் அந்த பாதையை மறித்து அந்த அதிகாரிகளை எதிர்த்து கோஷமிடுவதைப் போல ஒரு தோற்றம் இங்கே காணப்படுகிறது. 4 men and women are sitting on their gas cylinders. 4 ஆண்களும் ஒரு பெண்ணும் அந்த கேஸ் சிலிண்டர் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். The 4 men are wearing shorts and t-shirts while the lady is wearing her traditional dress. அந்த 4 ஆண்களும் கட்டை காட்சட்டையும் டீஷர்ட்டுகளையும் அணிந்து கொண்டிருக்கின்ற அதே வேளை அந்த பெண்மணி தன்னுடைய
கலாச்சார உடையை அணிந்து கொண்டிருக்கின்றாள். இவ்வாறு ஏதோ ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு அங்கே நடக்கின்றவைகளை கேட்கிறவர்கள் தங்கள் கண்முன் அந்த காட்சியை காணக்கூடியவாறு அழகான மொழி நடையில் நீங்கள் அதனை விபரிக்க வேண்டும். இதனைத்தான் நாங்கள் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் என்று அழைக்கிறோம். எனவே இங்கே நான் காட்டிய உதாரணங்களை ஒரு உதாரணமாக மட்டும் எடுத்துக்கொண்டு உங்களுடைய மொழி நடையில் உங்களுடைய சொற்களை பயன்படுத்தி இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் என்னும் பாடத்தை அழகாக செய்வதன் மூலம் உங்களுடைய ஆங்கில அறிவை நீங்கள் நன்றாக மேம்படுத்தி கொண்டு அனைவரும் சரளமாக ஆங்கிலம் பேச பயில வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசையும் ஆவலும். மீண்டும் ஒரு ஆக்டிவிட்டியுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஆசிரியை வினோதினி செந்தில்குமார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.